ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இந்த டெய்ஸி பப்பீஸ் எல்லாம் என்ன அமக்கலம் பண்ண போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அவங்களுக்கு, அப்புறம் என்னென்ன இந்த இவ்வளோ நாளில் அவங்களுக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்றத சொல்கிறேன். டெய்ஸி வந்து காலையிலேயே நெய் தோசை போட்டேன். அவள் சாப்பிடாமையே உட்காந்துருப்பா. எப்போவுமே மார்னிங் அவள் சாப்பிட மாட்டா. அவங்க பப்பீஸ்க்கெலாம் நான் பால் கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துன்னு வந்து ஊற்றினா அப்போ தான் சாப்பிட ஆரம்பிப்பாள். இவங்களுக்கு வந்து பால் ரெடி ஆகிட்டு இருக்குது. இவங்களுக்கு பால் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆறினவொடனே காலையில் டைமில் வந்து இட்லியில் அடித்து கொடுப்பேன். ஃபஸ்ட் டைம்லாம் வெறும் பால் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பிஸ்கெட் கலந்து கொடுத்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வராங்க இல்லையா, அதனால் இட்லி சாதம் அதனால் அடித்து கொடுத்துட்டு இருக்கேன் இப்போது பாலில். இவ வந்து என்ன விஷயம்னா, மாடியில் மழை வந்ததுங்க. இந்த பேபி வந்து என்ன ஆச்சுன்னா மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டா. எப்படின்னா 2 நாள் மாடி மேலே விட்டு 2 days இருந்தாங்க. 3வது நாள் வந்து மழை வந்துட்டு இருக்குது நடுராத்திரியில். அப்போ வந்து டெய்ஸி கத்துற சவுண்டு கேட்டுச்சு. என்ன ஆச்சோன்னு ஓடி போய் பார்த்தேன். அப்போ பார்த்தா மழை வந்துட்டு இருந்தது. மாடி மேலேயும் சத்தம் கேட்குது, வெளியவும் சத்தம் கேட்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? சொந்த குழந்தை, அதாவது நம்மளுடைய குழந்தை எப்படி இருக்குமா, ஒரே பதறிட்டேன். அப்புறம் இருட்டில் ஓடி போய் அப்படியே இருக்கிற குட்டிங்களை மொத்தத்தையும் போட்டு எடுத்துன்னு வந்தேன். மேலே 5 பேர் இருந்தாங்க. அப்போ ஒருத்தி தான் வெளியே மிஸ் ஆகிட்டு இருக்கான்ட்டு கேட்டை திறந்து வெளியே பார்த்தா இவ தான் இப்போ குடிச்சிட்டு இருக்கா பாருங்க பால். இவ வந்து அப்படியே குழந்தை விழுந்துட்டு இருக்கா அந்த ஹோல்ஸ் வழியாக. அதுக்கே அந்த ஹோல்ஸில் நான் 2 செங்கல் வச்சேன். அதையும் தாண்டி அவள் விழுந்துட்டு இருக்கா. விழுந்துட்டு அப்படியே விழுந்தபடி வயிற்றில் அப்படியே படுத்துட்டு குழந்தை கத்திகிட்டே இருந்தது. என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பதறி அடித்து அவளை துணியெலாம் போட்டு சுற்றி ஈரத்தை தொடச்சிட்டு 2-3 துணியில் ஈரத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவளை சுற்றி வச்சுட்டு இருந்தேன். சுற்றி மடியிலேயே நம்ம குழந்தை காட்டுற மாதிரியே ஊன்னு காட்டிக்கிட்டே இருந்தது குழந்தை. எப்படியும் 1.5 மணி நேரம் மடியிலேயே வச்சுட்டு அப்படியே அரவணைப்பா ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய ஊங்காட்டுற சவுண்டு கம்மியாக ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்கள் ஒரு 2:30 3 o'clock போல் தூங்க ஆரம்பித்தோம். நல்லாவே. அப்புறம் மறுநாள் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அர்த்தம். ஆனால் மறுநாள் காலையில் ஆக்டிவாகவே இருந்தா. அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு எங்களுக்கு. இவங்க வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க, உடனே பாத்ரூம் போவாங்க, டாய்லெட் போவாங்க. இப்படியே தான் இவங்களுடைய ரொட்டீன் இருந்துச்சு. கீழவே இருந்ததுனால சரி ரொம்பவே சமாளிக்க முடியல. இந்த வீடியோ வந்து எடுத்து 1 வீக்குக்கு அப்புறம் தான் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். கீழே வந்து ரொம்பவே அப்பப்போ போயிட்டே இருக்காங்க. காலையில் மதியம் சாயந்தரம் கழுவி தள்ளிக்கிட்டே இருப்பேன் வரத்துனே. ஸ்மெல்லும் அந்த ஏரியா ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் மேலேயே சேஃபாக அவங்கள விடலை. இங்கேயும் அவங்களால விளையாட முடியல. தண்ணி ஊற்றி கழுவி தள்ளுறதுனால அந்த இடத்துல ஈரமாயிடுறாங்க அவங்க. அதனால் நாங்கள் மேலேயே சேஃபாக பண்ணலான்னு அந்த ஓட்டை எடுத்த எல்லாத்தையுமே ஹோல்ஸை அடைச்சிட்டு மேலே வந்து அவங்க ஈரம் படாமல் சாரல் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் அதை ரெடி பண்ணி அழகாக மேலே விட்டு இப்போ வந்து அவங்க சூப்பராக சேஃபாக மாடி மேலே தான் இருக்காங்க இப்போதைக்கு. இப்போ இவங்க வந்து 3 பேர் நல்லா சாப்பிடுவாங்க. 3 பேர் வந்து கொஞ்ச நேரம் ஸ்லோவாக நிறுத்தி தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்ச நேரம் அவங்கள வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரும் வயிறை பார்த்து ஃபுல் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள வந்து சாப்பிட வச்சுட்டு எடுத்துன்னு போய் விட்டுடுவேன் நான். அப்புறம்தான் அவங்க அம்மா சாப்பிட ஆரம்பிப்பா. இதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து டெய்ஸியுடைய 9 நாள் தண்ணி ஊற்றுற வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க மாடி மேலே வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க வீடா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க சேனலை வளர்க்கணுன்றதுக்காகலாம் வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து எப்பவுமே நம்மளை நம்பி வந்துச்சு, நம்மளை நம்பி சுற்றிட்டு இருந்தது, நம்மளை நம்பி நாங்களும் கூட்டின்னு வந்துட்டோம்.
இப்போ நம்மளை நம்பி இருக்கிற ஜீவன் அவள் ஒரு 6 ஜீவனை போட்டு குட்டியாக போட்டால் அதையும் நாம் தானே சேஃபாக பார்த்துக்கணும். அதனால் நாங்கள் தாங்க வீட்டில் ஒரு குழந்தைங்களா நினச்சி எல்லாமே அவங்களுக்கு ப்ரெட்டு, பால், பிஸ்கெட்டுன்னு நான் வாங்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டுலாம் பால் கொஞ்சம் தான் தேவைப்பட்டது. 1/2 லிட்ரு வாங்குவேன், அதுலேயே முடிஞ்சிடும். இப்போல்லாம் 1 லிட்ரு வாங்குறேனுங்க. நாங்கள் 1 லிட்டர் கடையிலையே வாங்குகிறோம். 1 லிட்டர் வீட்டில் அப்புறமா காலையில் பசும்பால் 1/2 லிட்டர் வாங்குகிறேன். அதனால் நம்மளை பார்த்துக்கணும் தாங்க நாங்கள் பார்த்துறோம். சேனலை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எப்படிலாம் வீடியோ போடுவாங்க நான் சொல்கிறேன். இப்போ மாடி மேலேருந்து குழந்தை விழுந்ததுன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் சேனலை வளர்க்கணுன்றவங்க அவள் விழுந்ததை, அப்புறம் அவங்க எடுத்ததை அரவணைச்சி துணி தொடச்சி பார்த்துக்கிந்த இது எல்லாத்தையும் வீடியோவாக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா சக்திவேல் அவனுக்கு உடம்பு சரியில்லாதாயிடுச்சு. சக்திவேலுக்கு வயிறு உப்பி போய் அப்புறம் அவனுக்கு எக்ஸசைஸ்லாம் நாங்கள் கொடுத்தோம். இந்த மாதிரி டெய்ஸிக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நான் டெய்ஸிக்கு உடம்பு சரியில்லை அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனேன், மாத்திரை வாங்கின்னு வந்தேன், இதை போட்டேன், வாந்தி எடுக்கிறா, இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்க தாங்க சேனலை வளர்க்கணுன்றவங்க. ஆனால் நான் அந்த மாதிரி வீடியோலாம் எதுவுமே போடல. மாடியிலேருந்து விழுந்த அந்த நேரத்தில் கூட நான் வீடியோ எடுக்கணும், நாங்கள் இதை பண்ணோம் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த வீடியோனா நான் போட்டிருக்கேன்னா பாருங்கள், கிடையாது. ஏன்னா அந்த டைமில் அது தோணவே தோணாது. அதுதான் உண்மை. ஆனால் சில பேர் மனுஷங்க தான் சொந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போய் சேர்த்தேன், ட்ரிப்ஸு போட்டோம், அப்புறம் ஜுரம் வந்தது, ஹாஸ்பிட்டல் இதை வைத்தியம் பண்ணாங்கன்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் வீடியோ எடுத்து அதெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் எப்படி தான் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. அதாவது இப்போ அந்த பர்சன் சொன்னது தான் ஞாபகம் வருது. அப்போ சேனலை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறது என்ன ஒன்றாலும். ஆனால் நான் அப்படிலாம் பண்ணலைங்க. அந்த நிமிஷத்தெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டதே கிடையாது. அவங்க சொன்னதுனால இப்போ தான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான். அதை கூட இவனா சக்திவேல் வயிறு உப்பி போய் பிறந்து 15 நாளையே வயிறு உப்பி போயிட்டு இருந்தது. அவனுக்கு எக்ஸசைஸ் அப் டவுன் கொடுத்து நடக்க வச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரியே 3 டேஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அவனுடைய சொட்டு மூத்திரம் போயிருந்தான். அப்புறம்தான் அவனுக்கு அந்த வயிறு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் க்யூர் ஆனான். ஆனால் அதெல்லாம் கூட வீடியோ போடல அந்த சமயம். அது கஷ்டமான தருணம் போகுது, குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போடணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை. சேனலை வளர்க்கணுன்றவங்க கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல. இவங்களை நல்லபடியாக சேஃபாக பார்த்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒப்படைக்கணுன்றது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் டேப்லெட்டு. 4 டேப்லெட், 3 சாப்பிட்டா 1 டேப்லெட் அப்படியே தான் இருக்குது. இதே தான் இவங்களுடைய ரொட்டீனாக நான் சாப்பாடு நைட்டு காலையிலன்னு என்னுடைய இதுவை நான் கொடுத்துட்டு இருக்கேன். இருக்கிற வேலையிலையும் அவங்க காலையில் நைட் ஆயிடுச்சு, அதே மாதிரி காலையில் மதியம் ரொட்டீன் விழாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அவங்கள தூங்க வைக்கிறது, விளையாட வைக்கிறதுன்னு இப்படியே தான் இருக்குது என்னுடைய லைஃப் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை, டாட்டா.